ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் நிபுணன் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய 150வது திரைப்படம். அவர் எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் சந்திச்சு இந்த இடத்த பிடிச்சிருந்தாரு அப்படின்றத சமீபத்திய ஜி டிவி பேட்டியில் அவர் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதில் அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு ஆக்ஷன் மட்டும்தான் தெரியும், ஒரு கட்டத்தில் நான் தோற்று போயிட்டேன், எனக்கு வந்து டிரைவிங் மட்டும் தான் கடைசியில் தெரிஞ்சுதான், என்ன பண்ணலான்றப்ப நான் சேவன் படம் மூலமாக திரும்ப ரீஎன்ட்ரி ஆனேன் அப்படின்னாரு. அவருடைய சங்கர் குரு, தாய்மையிலானை, அதன் பிறகு ஜென்டில்மேன் அண்ட் முதல்வன், குருதி பொண்ணு, இதெல்லாம் அவருடைய செம ஃபேமஸான படம். சங்கர் குரு எத்தனை வாட்டி பார்த்துட்டு தெரியல. ஸோ 150வது திரைப்படத்தின் மூலமாக அவர் வந்து இவ்வளோ உழைப்புகளுக்கு இடையே இந்த இடத்த வந்து அவர் பிடிச்சிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த வயதிலும் கின் என்ற உடம்பையும் நல்லா எக்ஸசைஸ் பாடியும் இளமையாகவும் இருக்கின்ற அர்ஜுனுக்கு ஜாக்கி சினிமா சார்பாக அந்த டெடிக்கேஷன் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒன்று. ஸோ 150வது திரைப்படம் அர்ஜுனுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பேஸ்டு மூவி. இதில் வந்து சீனியர் காப்பா வந்து அர்ஜுன் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அசிஸ்டண்டாக பிரசன்னா அண்ட் வரலட்சுமி நடிச்சிருக்காங்க. நகரில் பல கொலைகள் நடக்கின்றன. அந்த கொலைகள் ஒன்றன் பின் ஒன்றுக்கு தொடர்புள்ளதாக இருக்குது. நிறைய க்ளூ கொடுத்துட்டு அந்த சைக்காலஜிக்கல் கொலைகாரன் வந்து அவன் வந்து கொலை பண்ணுறான். அதை வந்து இந்த அர்ஜுன் டீம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதில் வெற்றி பெற்றாங்களா இல்லையான்றதான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அர்ஜுன் வந்து ரொம்ப இளமையாக இருக்கிறாரு, க்யூட்டாக இருக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக வந்து ஸ்ருதி ஹரிஹரன், அவங்க வந்து லூசியா ஹீரோயின், அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க செம க்யூட்டாக இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கான ரொமான்டிக் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை சூப்பராக இருக்குது, அவங்களுக்கான ஒரு குழந்தை ஒன்று சூப்பராக இருக்குது. தம்பியாக வந்து வைபவ் இருக்கிறாரு. சில சீன்கள் வந்தாலும் நல்லா இருக்காரு. ஆனால் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஜஸ்ட் வகுத்தல் கணக்கெலாம் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டதுல வருத்தம் தான். அதே மாதிரி பிரசன்னா ஃபிட் அண்ட் குட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கூட வந்து பரத்துக்கும் பிரசன்னாவுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது புஷ்அப்ஸை வந்து எடுத்தாங்க. அதில் நான் எல்லாருமே என்ன நினச்சாங்க, பரத் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பிரசன்னா தான் வந்து அதிகமான புஷ்அப்ஸ் எடுத்தார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்கிறாரு. இதில் வந்து அழகாக அந்த 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 கேரக்டர்களுக்கு வந்து அவர் வந்து அழகாக வந்து ஆப்ட் ஆகிறாரு. அப்புறம் வரலட்சுமி ஷர்ட் அண்ட் பேண்ட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டாக வந்து அதுக்கு மிக அற்புதமாக பொருந்துறாங்க. இன்னும் அவங்களுடைய தமிழ் தான் கொஞ்சம் பரபரப்பாக பேசுகிறாங்க. இப்போ என்ன கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சில இடங்களில் டக்குன்னு புரியறது கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி அவங்க வந்து பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் அவங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள், அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த திரைப்படத்திற்கான மியூசிக் வந்து நவீன் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி அரவிந்த் கிருஷ்ணா பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து 3 பேர், அருண் வைத்தியநாதன், இயக்குனர் அருண் வைத்தியநாதன், அப்புறம் அர்ஜுன், அப்புறம் வந்து அரவிந்த் கிருஷ்ணா, 3 ஏன வரும். ஸோ அரவிந்த் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் வந்து சதீஷ் சூர்யா வந்து பண்ணியிருக்கிறாரு. சண்டை காட்சிகளில் வந்து ரொம்ப அற்புதமாக, அதுவும் ஃபஸ்ட்டு அந்த பில்டிங்கில் இருக்கிற சண்டை காட்சிகள் எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு அந்த அவங்க வந்து அவருடைய அர்ஜுனுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறதுக்கான சண்டை காட்சி அது சிறப்பாகவே அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அருண் வைத்தியநாதன் இதுக்கு முன்னாடி வந்து அச்சமில்லை அந்த படத்தை வந்து எடுத்திருந்தார் ஸ்னேகா வச்சு. ஸோ அதன் பிறகு வந்து இந்த படம், அதுக்கு முன்னாடி கல்யாண சமையல் சாதம் ப்ரொடியூசர் அவர். அதில் வந்து காதல் மறந்தா ஏடா அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அந்த படமும் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கின்றார். ரைட். ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து இந்த பார்க்கின்சன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு டென்சில் வாஷிங்டன் நடித்த போன் கலெக்டர் திரைப்படம் வந்து ஆஞ்சலினா ஜோலி நடித்து அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து. நான் அந்த படம் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக வந்து வரலட்சுமி வந்து ஆஞ்சலினா ஜோலியாகவும் அர்ஜுன் வந்து படத்தை படிக்க இருந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி பண்ணால் கண்டிப்பாக காப்பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்றதுனால அருண் வைத்தியநாதன் அதை கொஞ்சம் லைட்டாக மாற்றி கித்தி ஒரு கும்ஸாக பண்ணிட்டார். ரைட். ஓவரால் இந்த திரைப்படம் எப்படின்னா, ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக இந்த கிரைம் த்ரில்லர் வந்து நீங்கள் வந்து அவசியம் பார்க்கலாம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இதுக்கான அந்த இந்த இந்த கொலைகளுக்கான பின்னணி வந்து ஒரு வலுவான காரணமாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கா இந்த வேலையெல்லாம் எவ்வளோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் இந்த திரைப்படத்துடைய மைனஸ். மற்றபடி இந்த படம் வந்து டைம் பாஸ், வாட்சபிள், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபில்ம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமா அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. இந்த திரைப்படம் வந்து ஜஸ்ட் டைம் பாஸாக போய் கண்டிப்பாக பார்த்து வரலாம், அந்த மாதிரியான ஒரு திரைப்படம். ஸோ நிபுணன் திரைப்பட குழுவினருக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தடவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடப்படுது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.
இந்த படம் பார்க்கின்சன் அந்த வியாதி இதெல்லாம் வச்சு அவர் பண்ணும்பொழுது நான் எனக்கு கொஞ்சம் போன் கலெக்டர் நம்ம டென்சில் வாஷிங்டன் அண்ட்